ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஒரு vlog தான் பார்க்க போகிறோம். ரொம்ப நாள் ஆச்சு vlog போட்டு. அதே மாதிரி இப்போலாம் டெய்லி வந்து ஷார்ட்ஸும் போட முடியறதில்ல. ஏன்னா எனக்கே வந்து ஒரு மோட்டிவேஷன் தேவைப்படுது. நிறைய பேர் வந்து இப்போலாம் வீடியோஸ் பார்க்க மாட்டேறீங்க சரியா? காது குத்து ஃபங்க்ஷன் vlog போட்டது அவ்வளோ கஷ்டப்பட்டு போட்டேன். ஆனால் யாருமே பார்க்கலன்னொன்னே எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிட்டு ஒரு வீடியோவே எடுக்க விரும்பலை. ஏன்னா வந்து நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு போடுறோம். 15,000 பேர் இருக்கீங்க, ஒரு 1000 பேர் மட்டும் பார்க்குறீங்க, அதுவும் 1000க்குள்ளே தான் பார்க்குறீங்கன்னா எனக்கு எப்படி இன்னொரு வீடியோ போட இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் சொல்லுங்கள்? ஷார்ட்ஸுக்கு மட்டும் இம்பார்ட்டன்ட் தர மாதிரி நீங்கள் லாங் வீடியோக்கும் வந்து சப்போர்ட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் நான் வந்து லாங் வீடியோ முடிஞ்ச அளவுக்கு டிஃப்ரெண்ட்டாக போட ட்ரை பண்ணுவேன். நான் வாரத்துக்கு 2 போட்டாலும் பார்க்க மாட்டேறீங்க, இல்லை வாரத்துக்கு ஒரு வாட்டி போட்டாலும் கூட அதில் ரொம்ப வந்து ஒரு 1000க்குள்ளே பார்க்குறீங்க, ஓகே. ஆனால் 15,000 பேரில் 14,000 பேர் எங்கே போனீங்கன்னே தெரிய மாட்டேங்குது. இருக்கீங்களா இல்லையா எனக்கு நிஜமாக தெரியல. ஏன்னா சப்ஸ்கிரைப் மட்டும் கடமைக்கு பண்ணிட்டு விட்டுட்டீங்களா, ஏன் வீடியோஸே பார்க்க மாட்டேறீங்க அப்படின்னு. ஏன்னா நான் கால்குலேட் பண்ண விதம் படி 15,000 பேரில் ஒரு 1000 2000 பேர் தான் வந்து பார்க்குற மாதிரி எனக்கு தெரியுது. மீதி பேர்லாம் எங்கே தான் போயிட்டீங்க அப்படின்றது தான் எனக்கு ஒரு கேள்வியாக இருக்குது. ஸோ மறக்காமல் நீங்கள் வந்து அட்லீஸ்ட் உள்ளே வந்து என்ன தான் பண்ணியிருக்கேன் ஒரு வாட்டி பார்த்துட்டு தான் போங்களேன். தம்ப்நெயில் பார்க்குறத விட உள்ளே வந்து இவன் என்ன தான் பேசுகிறா அப்படின்ட்டு பார்த்துட்டு போனீங்கனாலே எனக்கு ஒரு வியூஸ் கிடச்சிரும். அதை வச்சு நான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம சேனலை டெவலப் பண்ணுவேன். ஏன்னா எந்த அளவுக்கு வியூஸ் வருதோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு புது சப்ஸ்கிரைபர் வருவாங்க. காசெல்லாம் விடுங்க, நான் ஒரு வாட்டி தான் வந்து யூடியூப்பில் சேலரி வாங்கினேன். அடுத்த வாட்டிலாம் நான் வாங்கவே இல்லை. நான் வந்து அதனால தான் யூடியூப் சேலரி பற்றி நான் கவனிக்காமல் உங்களை வந்து என்டர்டெயின் பண்ணணும். என்ன மாதிரியே நிறைய ஹோம் மேக்கர்ஸ் இருக்கீங்க, நான் நேச்சுரலாக தான் போடுறேன். ஏன்னா என் வீட்டு வேலை என்ன செய்யணும், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கஷ்டமோ நஷ்டமோ எல்லாமே இந்த யூடியூப்பில் தான் சொல்கிறேன். அது நிறைய பேருக்கு வந்து டச்சிங்காக இருக்கிறதுனால என்னை வந்து பார்க்குறீங்க. ஸோ என்னுடைய வீடியோஸும் பிடிச்சி போய் பார்க்குறீங்க. அதனால் வந்து உள்ளே வந்து அட்லீஸ்ட் லாங் வீடியோ போடுறேன்னா அட்லீஸ்ட் உள்ளே வந்து என்ன தான் பண்ணியிருக்கேன் ஒரு வாட்டி ஃபீடாக கூட வந்து என்ன பண்ணியிருக்கேன்னு ஒரு வாட்டி பாருங்கள், நான் வாய்ஸில் என்ன பேசியிருக்கேன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். எனக்கு வந்து ஒரு 1K, அதாவது 1000 பேர் மேலே பார்த்தா மட்டும்தான் என்னோடய சேனல் நல்லா டெவலப் ஆகும். ஸோ இதை மட்டும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். போல் நிறைய சிஸ்டர்ஸ் வந்து கேட்டது வந்து நல்லா மோட்டிவேஷனாக பேசுங்க சிஸ்டர், அதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு உங்ககிட்ட அப்படின்னாங்க. ஃபஸ்ட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தாராளமாக மனசு திறந்து எல்லாத்தையும் பேசிடுவேன். ஆனால் இப்போல்லாம் கொஞ்சம் பேசுறதுக்கே பயமாக இருக்குது. ஏன்னா யோசிச்சு பேச வேண்டியதாக இருக்குது. நான் ஃபஸ்ட்டெல்லாம் நான் வந்து யோசிக்காமல் டக்கு டக்குன்னு பேசிடுவேன் யூடியூப்பில். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்ட் டேஸாக கண்டுபிடிச்சது வந்து ஆர்காட்டில், அதாவது எங்கள் சொந்த ஊரில் வந்து நிறைய பேர் பார்க்குறாங்க, எங்கள் ரிலேட்டிவ்ஸ் நிறைய பேர் பார்க்குறாங்க. என்னால் ஓப்பன் அப் ஆகி பேச முடியல, கொஞ்சம் பயமாக இருக்குது. நம்ம எதனா ஒரு வார்த்தை தப்பாக பேசிட்டோன்னா அது நம்மளுக்கு வந்து எதனா வந்து அஃபெக்ட் ஆகிடுமோன்னு ஒரு பயத்தில் தான் நான் கொஞ்ச நாள் அமைதியாக இருந்தேன். ஏன்னா வந்து உங்களுக்கே தெரியும்ல, இந்த 4 பேர் 4 விதமாக பேசுகிற கேரக்டர் நிறைய நம்ம வந்து பார்க்க முடியும். அதை வந்து நிறைய நான் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். அதில் வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி நான் என்ன கற்றுக்கிட்டேன்லாம் இந்த வீடியோவில் நான் இப்போ உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக சொல்கிறேன். இதில் வந்து நான் முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப கவனமாக பேசணும்னு தான் நினச்சி இப்போ பேசுகிறேன். சொல்லியிருக்காங்க வீடியோவில் பேசும்போது பார்த்து பேசுமா, ஏன்னா வந்து நிறைய பேர் உன்னை பார்த்துட்டு இருக்காங்கன்னு சொன்னதுலேருந்து அது மைண்டில் ஓடி வந்து எனக்கு இப்போ தைரியமாக பேச வரமாட்டேங்குது. ஆனால் நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டெல்லாம் எப்படி பேசுவேன்னா எனக்கு என்ன தோணுதோ அதை பேசுவேன். யாருன்னா நினச்சா கூட கவலை இல்லைன்னு நான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இருந்தேன். இப்போது இந்த கொஞ்ச நாள் அந்த ஊருக்கு போயிட்டு வந்ததுலேருந்து ஒரு மாதிரி பிரம்ம பிடிச்ச மாதிரி ஆகிட்டேன். அந்த மாதிரி வந்து இன்சிடென்ட்ஸ் நிறைய நடந்ததுனால ஸோ அதுலேருந்து கொஞ்சம் வெளியே இப்போ தான் வர ட்ரை பண்ணுறேன். இன்னொன்று வந்து நான் லைஃப்பில் நிறைய சந்தித்தது, அதுக்கப்புறம் இப்போல்லாம் நான் ரொம்ப ஃபேஸ் பண்ணிட்டு வர விஷயம்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் லைஃப்லேயும் நடந்துச்சுன்னா இதை நான் எப்படி வந்து ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், நீங்களும் எப்படி ஃபேஸ் பண்ணலாம் அப்படின்றத விஷயத்தை நம்ம இதில் ஷேர் பண்ணலாம். இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 நாளைக்கு வந்து நடந்த விஷயங்கள்லாம் காட்டிகிட்ருக்கேன். செடிங்களுக்கெல்லாம் உரம் போட்டுட்ருக்கேன். ரொம்ப நாள் ஆயிடுச்சு ஊர்லேருந்து வந்து செடிங்களுக்கெல்லாம் உரம் போடல, இப்போ தான் போட்டுட்ருக்கேன். அதை அப்படியே பார்த்துட்டு அப்புறம் கிச்சன் க்ளீனிங்லாம் வந்து டீப்பாக பண்ணிகிட்ருக்கேன். அதையும் நான் இதில் காட்டுவேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு விஷயமாக நான் சொல்ல விரும்புகிறது, யார்கிட்டேயும் நம்மளோட செய்ய போகிற ஒரு விஷயத்த ஷேரே பண்ணாதீங்க. எந்த விஷயமா இருந்தாலும் செஞ்சுட்ட பிறகு கூட சொல்லிக்கலாம். நான் இன்றைக்கி நான் ஒரு இடம் வாங்க போகிறேன், நான் போய் பார்க்க போகிறேன், நான் கூடிய சீக்கிரத்துலேயே வீடு கட்ட போகிறேன், அதுக்கப்புறம் நான் இன்றைக்கி வந்து ஜுவல் வாங்க போகிறேன், நான் இந்த ஜாபுக்கு நான் வந்து அப்ளை பண்ண போகிறேன், இல்லை நான் ஒரு வேலைக்கு போகிறேன் அப்படின்ற விஷயம், இல்லை வந்து ஃபஸ்ட்டு முறையாக எதனா நம்ம ட்ரை பண்ண போகிறோன்னா யார்கிட்டையும் எதுவும் சொல்லவே சொல்லாதீங்க. எந்த விஷயத்தையும் வந்து ரொம்ப டீட்டெயிலாக ஷேர் பண்ணாதீங்க. ஏன்னா வந்து நம்மளை 4 பேர் வந்து நல்லாரு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்க ஒரு 4 பேர் இருந்தாலும்
தான் இப்படிலாம் இருக்காங்களே, ஓ இப்படியே இவ்வளோ சீக்கிரத்தில் வளர்ந்துட்டாங்களே, ஓ இந்த விஷயம் பண்ண போகிறாங்களா, ஓ இவ்வளோ கோல்டு வாங்கிட்டாளா இல்லை கோல்டு வாங்க போகிறாளா, ஓகே இவன் நல்லா இருக்கா போல இருக்கே, நம்ம தான் கஷ்டப்படுறோன்னு வந்து சில பேர் வந்து தப்பாக நினைக்க மாட்டாங்க. ஆனால் அவங்க ஃபீல் பண்ணுவாங்க, நம்மளோட லைஃப் மட்டும் ஏன் இப்படி இருக்குது, அவங்க நல்லா இருக்காங்க பாரு அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்கங்க. நிறைய பேர் வந்து இவங்க நல்லா இருக்கக்கூடாது, நாசமாக போகணுன்னு நிறைய பேர் நினைக்கிறதில்ல. அதில் வந்து ஒரு 100ல் வந்து ஒரு 10% இல்லை 5% தான் நீ நல்லா அவங்களாம் நல்லாவே இருக்கக்கூடாது அப்படி நாசமாக போகணுன்னு மனசில் நினைக்கிறவங்க ஒரு 5% இருந்தாலும், மற்ற ஒரு 10 15 இல்லை 20% என்ன நினைப்பாங்கன்னா, மனசு ரொம்ப கஷ்டப்படுவாங்க, அவங்க மட்டும் நல்லா இருக்காங்க, நம்ம மட்டும் லைஃப் மட்டும் ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களும் இருக்காங்க. அதனால் வந்து எந்த விஷயத்தையும் வந்து நீங்கள் வந்து ஷேர் பண்ணாதீங்க. அதுதான் நான் சொல்வேன். நிறைய லைஃப்பில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விஷயம் நான் சொல்கிறேன். நான் வந்து எதாக இருந்தாலும் நான் வந்து எல்லாருக்கிட்டையும் சொல்லிவிடுவேன். எதனா வந்து ஆரம்பிக்கும் போது சொன்னேன், நான் வந்து ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணேன். எல்லா விஷயத்தையும் எல்லாருக்கிட்டையும் ஃபோன் பண்ணி உடனே சொல்லிவிடுவேன். எங்கள் அம்மா கிட்ட, எங்கள் மாமனார் மாமியார்கிட்ட எல்லாத்தையும் வந்து ஒன்று விடாமல் இந்த ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை வந்து நான் கவர்மெண்ட் ஜாப் எழுத போகிறேன்றதா இருக்கட்டும், எல்லாம் ஒரு குண்டூசி போட்டால் கூட எல்லாருக்கும் தெரிகிற அளவுக்கு நான் இருந்தேன். ஆனால் ரீசன்ட் டேஸாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் நான் வந்து கம்மி பண்ணிக்கிட்டேன். எதுவுமே யார்கிட்டையும் சொல்லாமல் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் நான் செஞ்சிட்ட பிறகு கூட சொல்லிக்கலாம் அப்படின்ற எண்ணம் எனக்கு வந்த பிறகு தான் என் லைஃப்பில் மாற ஆரம்பிச்சிச்சு. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு எல்லாமே நல்லதாக நடக்க ஆரம்பிச்சிச்சு என்னோடய பேக்ரவுண்டில். ஸோ எந்த விஷயத்தையும் வந்து நான் சொல்லாமல் விட்டுட்டு அதுக்கப்புறம் வாங்கிட்ட பிறகு சொல்லும் போது தான், இப்போ ரீசன்ட் டேஸாக நான் ஒரு கோல்டு காயின் வாங்கினேன். அந்த கோல்ட் காயின் வந்து நான் யூடியூப்லேயே இருக்கட்டும், யாருக்கும் தெரிஞ்சவங்கக்கிட்ட யார்கிட்டையும் ஷேர் பண்ணாமல் வாங்கி கையில் வாங்கின பிறகு தான் எல்லார்கிட்டையும் சொன்னேன். ஏன்னா நம்ம வந்து சொன்ன ஒரு விஷயம் இப்போல்லாம் நடக்கவே மாட்டுதுங்க. நிஜமாக என் லைஃப்பில் இப்போ ஃபேஸ் பண்ணிட்டுற விஷயம் எது சொன்னாலும் நடக்க மாட்டேங்குது, எது பண்ணாலும் தடங்கலாக போகுது. அதனால என்ன பண்ணேன், ஃபஸ்ட்டு நம்ம பண்ணுறது நம்ம பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேணால் யார்கிட்டயா சொல்லிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி ஃபஸ்ட்டு நான் சேர்த்து வச்சு கோல்ட் காயின் வந்து வாங்கிட்டு இப்போ கையில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயம் சொல்லாமல் பண்ணும்போது தான் எனக்கு நல்லா பாசிட்டிவாக இருக்குது. அதனால் நீங்களும் எதனா முயற்சி பண்ணுறீங்கன்னா மூச்சை விடாதீங்க, யார்கிட்டையும் சொல்லவே சொல்லாதீங்க. ஸோ எல்லாம் நல்லபடியாக நல்லா முடிஞ்சு நல்லா நடந்த பிறகு அதுக்கப்புறம் வேணால் சொல்லிக்கலாம். அதுவும் நிறைய பேர்கிட்ட சொல்ல வேணாம், தெரிஞ்சவங்க மட்டும் சொன்னால் போதும். நிறைய பேர் வந்து நம்மளுக்கு நல்லது நினைக்கிறவங்க இவங்க நம்மளுக்கு நல்லது தான் நினைப்பாங்கன்னு நினச்சி சொல்லுவோம், ஆனால் அவங்க மனசுலேயும் வந்து வருத்தம் இருக்கும். அதனால் நிறைய ஷேர் பண்ணிக்காதீங்க யார்கிட்டையும். இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ரீசன்ட் டேஸை நான் ஃபேஸ் பண்ணுறது, என்னோடய மச்சினர் வந்து நல்லா வேலைக்கு போகிறவர். அவர் வந்து பார்த்திங்கன்னா வந்து நல்லா சம்பாரித்து அவர் வந்து இடம் வாங்கிட்டார். அவர் எப்படின்னா நான் சொன்ன மாதிரி மெத்தடில் மூச்சே விடலை. அவர் இடம் பார்க்குறதா இருக்கட்டும், இடம் வாங்கிட்டு ரிஜிஸ்டர் பண்ணுற வரைக்கும் அவர் யார்கிட்டையும் ஷேர் பண்ணிக்கல. லாஸ்ட்டாக வந்து எல்லாம் முடிஞ்சு ஃபைனலாக அவர் பேருக்கு வந்த பிறகு தான் சொன்னார். சொல்லிட்ட பிறகு எங்களுக்கு ஒரு ஷாக்கு, என்னடா இது திடீர்னு இவன் சொல்லாமல் கொள்ளாமல் வந்து இடம் வாங்கிட்டானே. நான் இப்போ ஷாக்காக இருந்தாலும் இன்னொரு பக்கம் சந்தோஷமாக இருக்குது, சின்ன பையனாக இருந்தாலும் இடம் வாங்கிட்டேன்னு சொல்லிட்டு அவ்வளோ பெருமையாக இருந்துச்சு எங்களுக்கு. என் சைடில் வந்து எனக்கு ஏன்னா என்னோடய சின்ன பையன் எனக்கு தம்பி மாதிரி தான் சின்ன வயசில், எனக்கும் ரொம்ப சந்தோஷம். ஆனால் வந்து எல்லாருமே சந்தோஷம் ஆக மாட்டாங்கள்ல அந்த சைட்லாம். ஸோ எங்கள் சொந்தக்காரங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி எக்ஸாம்பிளுக்கு எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்க, அவன் ரிஜிஸ்டர் பண்ண அடுத்த செகண்ட்லேருந்து எங்களுக்கு கால் வந்துருச்சு, சின்ன பையன் நல்லா சம்பாரித்து இடம் வாங்கிட்டான், இன்னும் நீங்கள் அப்படியே இருக்கீங்களே, எப்போ தான் வந்து முன்னேற போகிறீங்க, இன்னும் நீங்களும் இடம் வாங்குங்க, நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து டெவலப் ஆகுங்க அப்படின்னு சொன்னது எல்லாம் ஓகே தான், எல்லாம் நல்லதுக்கு சொல்கிறாங்க அப்படின்னு. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இது நாளாக எங்களுக்கு வந்து ரொம்ப இரிட்டேட் ஆக ஆரம்பிச்சிச்சு. எவ்வளோ சொல்லி பார்த்துட்டோம். வந்து ஆக்சுவலாக எங்கள் ஹஸ்பண்ட் சம்பளத்துக்கும் எங்கள் மச்சன சம்பளத்துக்கும் வித்தியாசம் அதிகம். அதில் வந்து அவங்களால வந்து வாங்க முடியும், ஏன்னா வந்து அவங்க பேங்க்கில் வேலை செய்கிறவங்க. எங்கள் ஹஸ்பண்ட் வந்து ப்ரைவேட் கம்பெனியில் வேலை செய்கிறாரு. அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா 30,000 சம்பளம். எங்கள் மச்சனது எவ்வளோன்னு எனக்கு தெரியாது, அதனால் மென்ஷனும் பண்ண விரும்பலை. எங்கள் ஹஸ்பண்டை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நாங்கள் என்ன தெளிவாக சொல்கிறோன்னா எல்லா சொந்தக்காரர்கிட்டையும், ஆக்சுவலாக வந்து சென்னையில் ஒரு வீடு இருக்குது, அதாவது வாடகை வீட்டில் இருக்கும், 3 வேளை சாப்பாடு, போட்டுக்க துணி, என் பையனை நான் வந்து தெரப்பி கொடுக்குறோம். ஸோ இதெல்லாம் இருக்கிறதுனால எங்களுக்கு வந்து எங்களுக்கோட 30K அதாவது 30,000 சம்பளத்துக்கு வச்சுக்கிட்டே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆனால் கூட நாங்கள் மேனேஜ் பண்ணி எப்படியோ குடும்பத்தை ரன் பண்ணிகிட்ருக்கோம். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா என் தம்பி ரீசெண்டாக இறந்து போனால் அவங்களுக்கே தெரியும். இப்போ எங்கள் அப்பா அம்மா தான் இருக்காங்க. ஸோ எங்கள் அப்பா அம்மாவுக்கு அப்புறம் நான் அந்த வீடு வந்து எனக்கு தான் சொந்தம். அப்போ எனக்கு ஒரு வீடு இடம் இருக்குது.
இன்னொன்று எங்கள் மாமியார் வீட்டில் வந்து என் ஹஸ்பண்டுக்கு இடம் இருக்கும். என் மாமனார் வீட்டில் எங்கள் மாமியாருக்கும் எங்கள் அந்த வயசான காலத்தில் அந்த வீடு எங்களுக்கு தான் வரும். அதேமாரி என் மச்சனருக்கும் இருக்கும். ஸோ எனக்கும் என் மச்சனருக்கும் இருக்குது அந்த சொத்து இருக்குது. ஆக்சுவலாக சொல்லப்போனால் இப்போ எங்களுக்கு 2 இடம் இருக்குது. இந்த 2 இடம் எங்களுக்கு ஆல்ரெடி இருக்கும்போதே எங்கள் மச்சனை அவங்க கஷ்டப்பட்டு அவர் வந்து நாயா பேயா உழைச்சி அவர் சம்பாதிச்சு அவர் அவங்க பொண்ணு பிறந்திருக்குன்னு அவர் ஒரு இடம் வாங்கியிருக்கார். இதில் எங்களுக்கு வந்து ஆம்பளை பையன்தான் இருக்கான். ஆல்ரெடி 2 இடம் இருக்குது. இதில் வந்து எங்களை வந்து ஒரே மென்டல் டார்ச்சர் பண்ணுறாங்க எல்லாரும். என்னன்னா, ஏன் வந்து சின்ன பையனை இடம் வாங்கிட்டான், நீ ஏன் வாங்கலை? ஸோ இப்படியே இருப்பீங்களா? இப்படியே ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இன்னும் எத்தனை காலத்துக்கு தான் இப்படியே இருக்க போகிறீங்க? ஒரு இடம் வாங்குங்கன்னு ஒரே ப்ரெஷருங்க. எனக்கு இன்றைக்கும் வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதுக்கு முன்னாடியிலேருந்தே கேட்டுக்கிட்டே இருக்குது. நாங்கள் வந்து சொல்கிறது, எங்களுக்கு சிம்பிள் லைஃப் போதும். எங்களுக்கு வந்து 3 வேளை சாப்பாடு, நிம்மதியான ஒரு தூக்கம், பேருக்கு ஒரு குழந்தை இருக்கான். இன்னொன்று நாங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். இந்த மாதிரி சிம்பிள் ஒரு லைஃப் போதுங்க. எதுக்கு தேவையில்லாமல் ஒரு இடம் சொல்லுங்கள்? அந்த இடம் வாங்கினா கூட எங்களுக்கு வந்து வீடு கட்டுறதுக்கு முடியுமா? அதுக்கும் ஒரு லோன் வாங்கணும். ஸோ இந்த மாதிரி வந்து சுற்றி உள்ளவங்க வந்து சும்மாவே இருக்க மாட்டேங்கிறாங்க. மெயின் நம்ம சொந்தக்காரங்க. ஸோ எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டோம், எவ்வளவோ கேட்க மாட்டுறாங்க. இன்னொன்று எங்கள் மாமியார் வந்து இன்னும் சின்ன பையன் வந்து அப்படி டெவலப் ஆகிட்டு போகிறான், பெரியவன் நீ ஏன் டெவலப் ஆகலைன்னு இன்னும் வந்து சொல்லும் போது என் ஹஸ்பண்ட் ஒரு நாள் இதே மாதிரி எடுத்தார். சரி, ஓகே, இப்படியே சொல்கிறாங்க, நாமளும் இப்படி இருந்திருக்க. அது வந்து ஒரு மோட்டிவ் தான். ஏன்னா பெற்றவங்க வந்து என்றைக்குமே தப்பாக சொல்ல முடியாது. அவங்களும் சின்ன பையனே ஆயிட்டான், நீ மட்டும் ஏன்டா இப்படி இருக்குன்னு அவங்க நினைக்கிறது தப்பு இல்லைங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா, எங்களுக்கு தேவை இல்லாத டைமில் நாங்கள் வாங்கி என்ன தான் பண்ண போகிறோம் சொல்லுங்கள்? அந்த இடம் வாங்கி வீடு கட்டுறது நாங்கள் ஏன் போகணும்? ஆல்ரெடி என் அம்மா வீடு இருக்குது, அது மட்டும் இல்லாமல் மாமியார் வீடும் இருக்குது. ஸோ 2 இடம் இருக்கும்போது நாங்கள் ஏன் இடம் வாங்கணும் அப்படின்ற இதுவுக்கு நாங்கள் இருந்தால் கூட பிரெயின் வாஷ் பண்ணி விட்டுட்டாங்க. அது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில். அப்போ என்ன பண்ணார், இவர் லோன் அப்ளை பண்ணிவிட்டு வெயிட் பண்ணியிருந்தார் ரிசல்ட்டுக்காக. நான் அப்போ வந்து சரி, ஓகே, இவங்க சொல்கிற மாதிரியும் நம்மளும் வந்து டவுனாக இருக்கும், நம்ம இன்னும் மேலே போகணும்னு நினச்சி நானும் என்ன பண்ணேன், ஓகேப்பா சரி லோன் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து வாங்கிடலாம் அப்படின்னு நினச்சோம். ஆனால் இல்லைங்க. அப்போ என்ன பண்ண தெரியுமாங்க, ஒரு நிமிஷம் யோசித்து பார்த்தேன், நம்மளுக்கு உண்மையிலே இது தேவைப்படுதா? இடம் வாங்கினா நம்ம வீடு கட்டிட்டு போக முடியுமா? இந்த சென்னையில் தேவையா நம்மளுக்கு? ஆல்ரெடி ஊர் சைடில் நிறைய இருக்கே அப்படின்னு நான் ஒரு யோசனை பண்ணி ஒரு வாரம் கழித்து நான் என் ஹஸ்பண்ட் கிட்ட சொன்ன விஷயம், லோன் கேன்சல் பண்ணேன். நம்மளுக்கு வேண்டாம். ஏன்னா நம்மளுக்கு வந்து பாப்பாவோட தெரப்பி இருக்குது. இன்னொன்று இந்த வீடு, இந்த மளிகை சாமான், அதுக்கப்புறம் இந்த ரொட்டீன் வந்து பண்ணுறதுக்கே நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது. நம்ம லோன் வாங்கி இஎம்ஐ கட்டி இல்லை எதனா வந்து ஆனால் கூட இப்போ நம்ம நிம்மதியாக போயிட்டு அந்த வீட்டில் ஒரு வாய் சோறு சாப்பிட முடியுமா? ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா, ஸ்டார்டிங் எங்கள் மாமனார் வீட்டில் வந்து அந்த லோன்காரன் வந்து டெய்லி வந்து கட்டலையா இன்னும் எப்போ கட்ட போகிறீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்படுத்தினான் ஸ்டார்டிங்கில். அதுக்கப்புறம் ஓரளவுக்கு கடை அடைச்ச பிறகு தான் இப்போ நிம்மதியாக இருக்கும். மறுபடியும் அந்த லோன் பிரச்சனை வந்து லோன்காரன் வந்து அந்த கதவை தட்டும் போது அந்த பயம் இருக்குது பாருங்களேன், அந்த பயம் நான் ஃபேஸ் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். மறுபடியும் அதே சுச்சுவேஷனுக்கு நம்ம போகணுமா? நம்மளுக்கு உண்மையிலே வந்து ஒரு இடம் வாங்கி நம்ம வீடு கட்டிட்டு போகணுன்ற இதுவும் உனக்கு இருக்கா அப்படின்னு கேட்கும்போது என் ஹஸ்பண்டு, நம்மளுக்கு தேவை இல்லடி, ஆனால் இவங்கெல்லாம் சொல்லும் போது நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு இருந்தார். நான் சொன்னேன், வேண்டாம், நம்மளுக்கு என்ன இருக்கோ அதை வச்சு வாழ நம்ம பழகிக்கணும். இதுக்கப்புறம் வந்து இவங்க சொல்கிறாங்க அவங்க சொல்கிறாங்கன்னு நம்ம வந்து இடம்லாம் வாங்க தேவையில்லை. நம்மளோட லைஃபு நம்ம எப்படி பண்ணோம் நம்ம முடிவு பண்ணிக்கலாம். மற்றவங்க சொல்கிறாங்க நம்ம வந்து தலைக்கெடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்டை வந்து நிறுத்தி, நான் இப்போ எங்களோட லைஃப் நல்லா ஸ்மூத்தாக போகிறதுக்கு காரணமே நம்ம யோசித்து, நம்ம லேடிஸ் வந்து யோசித்து செய்கிறது தான். இவங்க சொல்கிறாங்க அவங்க வந்து மேலே போயிட்டாங்க, நம்ம கீழே இருக்கோன்னு சொல்லியே நம்மளை டிமோட் பண்ணி, நம்மளை பிரெயின் வாஷ் பண்ணி நம்மளை எல்லாம் வந்து பண்ண செய்வாங்க. ஆனால் எப்போவுமே வந்து யோசிச்சுக்கோங்க, யார் என்ன சொன்னாலும் உங்கள் லைஃபுக்கு என்ன தேவை அதை மட்டும் செஞ்சுட்டு இருங்க. தேவையில்லாமல் வாழ்க்கைக்கு தேவையில்லாத ஒன்றை நம்ம வந்து தலையில் போட்டுக்கக்கூடாது. அதனால் எப்போவுமே யோசித்து முடிவெடுங்க. ஏன்னா வந்து கஷ்டப்படுற போது நம்ம தான். அதனால தான் இந்த வீடியோவில் நான் வந்து ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணேன். ஏன்னா நிறைய பேர் வந்து சும்மா வந்து வீடு வாங்குன்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. எங்களுக்கு வந்து என்ன பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும். சிம்பிளான லைஃப் போதும் எங்களுக்கு. ஸோ இதை தான் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா சொல்லுங்கள். என்னோடய லைஃப்பில் நடந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸாகவும் ஒரு மோட்டிவேஷனும் உங்களுக்கு கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.